Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டதற்கு அதில் தோகர் என்ற நபர் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தோகர் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அலிபாய் மற்றும் ஹாசிம் மூசா ஆகியோரை பற்றிய தகவல் அளிப்பவர்களுக்கு அனந்த்நாக் காவல்துறை 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் பஹல்காமில் இருந்து 144 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பந்திப்போராவில் சந்தேகத்துக்கிடமாக சிலரது நடவடிக்கை இருப்பதாக ராணுவ வீரர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனால் பந்திப்போரா பகுதிக்கு விரைந்த ராணுவ வீரர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராணுவ வீரர்களை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் சுதாரித்த இந்திய ராணுவ வீரர்கள் மறைந்திருந்து பதில் தாக்குதல் நடத்தினர். சில மணி நேரமாக நீடித்த இந்த தொடர் தாக்குதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். விசாரணையில் அந்த நபர் பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் லஷ்கர்-இ தொய்பா என்ற பயங்கர அமைப்பைச் சேர்ந்த தளபதி அத்லப் லல்லி என்பது தெரியவந்தது. உயிரிழந்த அத்லப் லல்லி பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்தது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே பயங்கரவாதிகள் ஆதில் தோகர் மற்றும் ஆசிப் ஷேக் ஆகிய இருவரின் வீடுகள் ராணுவ வீரர்களால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. பயங்கரவாதிகள் ஒவ்வொருவராக வேட்டையாடப்படுவதாக இந்தியா அறிவித்திருந்த நிலையில் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.